திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் 70 முதல் 80 வரை காலகட்டங்களில் புகழ்பெற்ற நடிகையாக இருந்தவர் லதா. அவரை பற்றி பார்ப்போம். லதாவின் இயற்பெயர் லதா சேதுபதியாகும். தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற படங்கள் நடித்துள்ளார். இவர் ராஜ குடும்பத்தில் பிறந்தவர். ராமநாதபுரம் ராஜாவின் மகள். பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும்போதே பட வாய்ப்பு வந்தது. முதல் படத்திலேயே எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தார். ஆனால் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் படத்தில் நடிக்க அழைத்ததும் லதாவின் தாயார் அதற்கு அனுமதிக்கவில்லை. ராணி வேலுநாச்சியாரி வாரிசு வழியாக வந்தவர் நடிகை லதாவின் தந்தை. இவருக்கு அக்கா, தங்கை மற்றும் 3 தம்பிகள். லதா படித்தது எல்லாமே சென்னையில்தான். சிறு வயதில் நடனத்தில் ஆர்வமாக இருந்தவர். லதாவின் பெரியம்மா தெலுங்கு, இந்தி படங்கள் நடித்துள்ளார். நடிகர் மனோகர் தான் முதலில் ஃபோனில் சினிமாவில் நடிக்க சம்மதமா என்று கேட்டார். உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் நடிக்க எம்ஜிஆர் புதுமுகம் தேடி வருவதாக அவர்தான் என்னை அனுப்பினார் என்று கூறினார். எம்ஜிஆரும் லதாவின் அம்மாவும் நேரடியாக பேசி சினிமாவில் நடிக்க சம்மதத்தை வாங்கினார். எம்ஜிஆர் ஆஃபீஸில் நடிப்பு, டான்ஸு, வசன பயிற்சி என அனைத்தும் அளிக்கப்பட்டது. 1973 முதலாக எம்ஜிஆருக்கு ஜோடியாக உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் நடித்தார். தொடர்ந்து நேற்று இன்று நாளை, சிரித்து வாழ வேண்டும், உரிமைக்குரல் என பல படங்கள் நடித்து அசத்தினார். எம்ஜிஆரின் வேண்டுகோள் இணங்க தெலுங்கு படத்தில் நாகேஸ்வராவுக்கு ஜோடியாக நடித்தார். அவருக்கு தனி ரசிகர் பட்டாளமே வந்தது. சிவகாமி செல்வன் படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தார். தொடர்ந்து பல்லாண்டு வாழ்க, நினைத்ததை முடிப்பவன், மீனவ நண்பன், நாளை நமதே, நீதிக்கு தலைவணங்கு, உழைக்கும் கரங்கள் போன்ற படங்களில் நடித்து அசத்தினார். ஆரம்ப காலத்தில் ரவிச்சந்திரனுடன் ஜோடியாக எங்கள் வீட்டு மருமகள் என்ற படத்தில் நடிப்பில் வெளுத்து வாங்கினார். ரஜினியுடன் சங்கர், சலீம், சைமன், 1000 ஜென்மங்கள் படத்தில் நடித்தார். கமலுடன் நீயா படத்தில் சிறப்பாக கவர்ச்சியாக நடித்தார். வருவான் வடிவேல் என்ற படத்தில் சிறப்பாக நடித்தார். விஜயகுமாருடன் ஸ்ரீதரின் அழகே உன்னை ஆராதனை செய்கிறேன் என்ற படத்தில் தான் வாழ்க்கையை தியாகம் செய்வது போல் நடித்துள்ளார். சிங்கப்பூரில் வியாபாரம் செய்யும் சபாபதியின் அறிமுகம் கிடைக்க அதுவே காதலாக மாறியது. 1982 திருமணம் செய்து கொண்டார். கார்த்திக், ஸ்ரீனிவாஸ் என்ற 2 மகன்கள் உள்ளார். இவர் டிவி சீரியலில் நடித்துள்ளார். இவரை எம்ஜிஆர் லதா என்றே அழைப்பார் என்று பெருமையாக சொல்வார். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.